ஆம்னி பேருந்துகளில் பண்டிகைகளின் போது அதிக கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்த நீதிமன்ற உத்தரவின்படி குழுவை அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சகாய பிரதிபாவிடம் கேட்கலாம். சகாய பிரதிபா, ஆம்னி பேருந்து கட்டணம் தொடர்பாக அரசு அமைத்துள்ள குழு குறித்த விவரங்களை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, இந்த குழுவோட முக்கிய பணி என்னவாக இருக்கும்? அதாவது ஆம்னி பேருந்துகளில் பண்டிகை காலங்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக நாளிதழ்களில் செய்தி வெளியானதை ஒட்டி உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து வழக்காக எடுத்து நடத்தியது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற விசாரணைகளின் போது கடந்த தீபாவளி காலங்களில் சென்ற ஆண்டு எந்த கட்டணத்தை வசூலித்தார்களோ அதே கட்டணத்தை இந்த ஆண்டும் வசூலிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படியே அனைத்தும் பின்பற்றப்பட்ட நிலையில் இது தொடர்பான விசாரணையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேருந்துகளின் வசதிக்கேற்ற வகையில் அவர்களே கட்டணத்தை நிர்ணயம் செய்து கொள்வதும், இது தொடர்பாக எந்த கட்டண நிர்ணயமும் இல்லை என்ற தகவலும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி KN பாஷா அவர்களது தலைமையில் போக்குவரத்து துறை ஆணையர், சாலை போக்குவரத்து துறையின் இயக்குனர், நிதித்துறை இணைச் செயலர் ஆகியோரை கொண்ட குழுவினை அமைத்திருக்கிறது. இந்த குழுவினை அமைப்பது தொடர்பாக அரசு 2 வாரங்களில் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து 7 நாட்களில் இந்த குழுவினர் முதல் அமர்வில் ஈடுபட வேண்டும். இவர்கள் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் செலவீனங்கள் உட்பட அனைத்தையும் ஆய்வு செய்து அந்த தூரங்களின் அடிப்படையில் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். அதாவது முதல் அமர்வு ஆரம்பிக்கப்பட்ட 4 மாதங்களில் இவை குறித்து ஆய்வு செய்து இந்த குழுவினர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். அவர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அறிக்கை தாக்கல் செய்த 12 வாரங்களில் அரசு அது தொடர்பான ஒரு உத்தரவு அல்லது அரசாணையை பிறப்பிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. சகாய பிரதிபா, இது தொடர்பான வழக்கின் விசாரணையின் போது நீதிபதிகள் வேறு என்னென்ன கருத்துக்களை முன்வைத்தார்கள்? அதாவது இந்த மாதிரி ஆம்னி பேருந்து உரிமையாளர்களே தனிநபருக்கான கட்டணத்தை நிர்ணயம் செய்வது சட்டவிரோதமானது. எனவே இந்த ஆய்வினை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினர் பொறுப்புணர்வோடு செயல்பட்டு சரியான முடிவினை அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும். அந்த முடிவானது, அதாவது அந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டவுடன் அரசின் உத்தரவிற்கு பிறகு இது போல ஆம்னி பேருந்துகள் கட்டணத்தை வசூலிப்பதில் முறைகேடு செய்யாமல், அதாவது அவரவர் இஷ்டத்திற்கு அந்த கட்டணத்தை வசூலிக்காமல் அரசு எந்த கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என உத்தரவிடுகிறதோ அந்த கட்டணத்தையே வசூலிக்க வேண்டும். இந்த உத்தரவை மீறுபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.